அவர் ஃபோன் பண்ணா நல்ல டைம் நாங்க வந்து கிளம்பிட்டோம் பழனிக்கு. அப்படி இல்ல நீங்க யாரு நான் யாருன்னே தெரியாது. நீ என்ன லொகேஷன் அனுப்பிச்சு விடு, நான் எப்போ வரேன்னு சொல்றேன். அப்படி சொன்னா அப்ப நம்மளுக்கு எப்படி இருக்கும்? இப்ப ராஜாவும் நானும் வந்து நான் ஒரு 30 வருஷமா போறோம். கார்ல வெயிட் பண்ணி சொன்னோன்னா நேத்து எனக்கு மேட்ச் திடீர்னு பழனி போகணும்னு முடிவு பண்ணிட்டோம். பொங்கல் வந்து பழனியில கொண்டாடலாம். காலைல போனன்றீங்க, நைட்டு போனன்றீங்க, எப்போதான் போனோம் அப்படின்னாரு. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், புதன்கிழமை நைட்டு கிளம்புறோம், அந்த வேலை நீ பார்த்து எத்தனை மணிக்கு என்ன அங்க எத்தனை சேர்த்து விடுன்னு சொல்லி அதே மாதிரி நீங்க நான் இங்க ட்ரிப்பு கிளம்பி இங்க வந்தது 1 hour ஆயிடுச்சு. 2 மணி நேரம் ஆயிடுச்சு. 2 மணி நேரம் ஆயிடுச்சு. சாப்பாடு வாங்கி தரல எங்களுக்கு. இப்பதான் சாப்பிடுவோம். டிராபிக் ஆகுது, ஊரு ஃபுல்லா டிராபிக் ஆகுது. நம்ம இங்க இருந்து போய் சேருவோமான்னு தெரியல டயத்துக்கு. நாங்க சாப்பிட வந்துட்டோம். இன்னைக்கு ஒரு புடி பாபி, ஒரு புடி. நாங்க பழனி வந்து ரீச் ஆயிட்டோம். இங்க ரூமுக்கு வந்து கிளம்பிட்டோம். சாமி பார்க்க போறோம். கவர்மெண்ட் ரூம் கிடைச்சிருக்கு. இந்த வாட்டி எங்களுக்கு பிரைவேட் ரூம் கிடையாது. எங்க மம்மியோட கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் ஆயிடும். அதனால எங்களுக்கு கவர்மெண்ட் ரூம் கிடைச்சிருக்கு. இதுதான் எங்க மம்மியோட காஸ்டியூம். எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்க. இது எங்காயோட ட்ரெஸ். ஹாப்பி பொங்கல். பழனிக்கு வந்துருக்கோம். சாமி பார்த்து பழனி கூட ஹாப்பி பொங்கல். இது எங்களோட ட்ரெஸ். எங்க பாருங்க ஜோதியா, ஜோதியா திரும்புங்க. இது எங்க அப்பாவோட ட்ரெஸ். ஹாய் சொல்லுப்பா. சஞ்சயோட பொங்கல் ட்ரெஸ். சூப்பரா பக்கத்துல உட்காந்து பார்த்தோம். ராஜா போன் மேலே எடுத்துட்டு போக கூடாது, அதனால நாங்கள் போன் எடுத்துட்டு போகல. சாமி பார்த்துட்டாங்க. இப்போ நம்ம அடுத்தது அடுத்து அடுத்து கொடைக்கானல் குழந்தை வேலை பார்க்க போறோம். செம்மையா இருந்தாரு. நல்ல கிட்ட உட்காந்து பார்த்தோம், நல்ல தரிசனம். நீங்க சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. நீங்க சொல்லுங்கய்யா. இரு போட்டோ எடுக்கணும். ஐயா இங்க பாருங்க சொன்னையா. அவங்க திரும்பிட்டாங்க. நீ தான் போட்டோ எடுக்க சொன்னீங்க.